அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், குரோதி வருடம் ஆவணி மாதம் நிலவை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குரிய கிரக நிலைவுகளை பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்குது. சனீஸ்வரர் எப்போதும் போல வக்கரம், வேறு யாரும் வக்கரம் கிடையாது. கிரக நிலைகளை பொறுத்து இந்த ஆவணி 10ஆம் தேதி உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நகருவார். அதே மாதிரி சுக்கிராச்சாரியர் நகருவார். சுக்கிராச்சாரியருக்கு இடம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணியில் இருப்பார், கண்ணிக்கு போவார். தற்போது அங்கே ஆவணினால சூரியனும் சுக்கிரனும் சிம்மராசியில் இருப்பாங்க. செவ்வாயும் குருவும் ஆஸ் யூஸ்வலாக ரிஷபத்தில் இருப்பாங்க. ராகு மீனத்தில் இருப்பார், கேது கண்ணியில் இருப்பார், சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரத்தோடு இருப்பார். அவர் இப்போது வக்கர நிவர்த்தி ஆகப்போகுது. குரு வக்கரம் ஆன பிறகு அடுத்த மாதம் தான், நவம்பர் மாதம். அதே நிறைய டைம் இருக்குன்னு. பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் 6 போட்டிருக்கு. குரு வக்கர நிவர்த்தி அடைவார். இப்படிலாம் இருக்குது. அதாவது சில மாதங்கள் நம்மளால் ஒரு நாள் 2 நாள் இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. மாத கணக்காக இவன் மாற்றி முக்கியமாக சனி குருவெல்லாம் வக்கரமே ஆகக்கூடாது. நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு சாப்பாடுக்கு திண்டாட்டோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்படியா இருந்தாலும் நமக்கு கடைசி நல்லதாக இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. வெளி வட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் தான் மூக்கை நுழைக்காதீங்க. உங்கள் சொத்து பத்திரமா உங்கள்ட்ட இருக்கும். உங்கள் சொத்து வருமானம் ஜீவனம் வியாபாரம் எல்லாம் அது நல்லா நடக்கும், பயப்பட வேண்டாம். யாரோ எதுக்கோ எதுவும் சண்டை போட்டுருப்பாங்க, அங்கே சம்பாதிச்சுப்பாங்கன்னு நம்ம மூக்கை நுழைக்க வேண்டாம். ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆவணி தாண்டினோன்னு குரு வக்கரம் ஆகிடுவார். இதுக்கே சனீஸ்வரம் வக்கரம். அது சனீஸ்வரம் வக்கரம் முடிஞ்சாது, அப்புறம் குரு வக்கரமாலாம் இல்லை. ரெண்டுமே ஆகும்போது என்ன ஆகுது, நேர்மையான வியாபாரங்கள்லாம் தழுகிழ போகும். இப்போதைக்கு நமக்கு இல்லை. அது புரட்டாசி மாதம் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த மாதம் ஃபுல்லாக வெரி ரொம்ப சென்ட்ரல் வீசக்கூடிய அருமையான காலமாக இருக்குது. வர வேடிக்கை ஆடி மாதம் காற்றடிக்கணும். அது என்ன காற்றடிச்சுன்னு தெரியல. ஆவணி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப அருமையான காலம். திருமணம் பொறி காலம், காற்றும் எல்லாம் இருக்கும், நன்னா இருக்கும். மழை இருக்கும், வெயில் இருக்கும், சோகமாக இருக்கும். நல்ல விருத்திக்கு நிறைய வரும். உணவுப் பொருட்கள் நல்ல திருப்தி, என்னென்ன உண்டோ நன்னா இருக்கும். வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும். தெளிவான சிந்தனை இருக்கும், சிந்தனையில் தெளிவு இருக்கும். ஆக கிரக நிலவரைப்படி பார்த்தா கூட மூமெண்ட் ஆஃப் தி சோ அண்ட் ஸோ செவ்வாயும் சுக்கிரனும் மகந்து போன பிறகு மெதுவாக புதன் ஆவணி 15ஆம் தேதி மாத கடைசி, ஆவணி 15ஆம் தேதி இந்த ஆகஸ்ட்டுக்கு மாத கடைசியில் போவார். 31ஆம் தேதி ஆகஸ்ட்டில் புதனுக்கு மெதுவாக சிம்மத்து வருவார். முதலாளி சூரியன்ட்டுக்காக கூட இருப்பார். இதில் வேடிக்கை என்னென்னா, ரொம்ப அனுகூலம் நமக்கு என்னென்னா, சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரத்தில் இருக்கார் இல்லையா, அந்த கும்பமும் சிம்மமும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பாங்க. கிரகம் சனீஸ்வரர் சுக்கிரன் சூரியன், சனீஸ்வரன் சூரியன் புதன். அழகா இந்த குரு செவ்வாய் ஒரு யோகம். அங்கேருந்து பார்க்கும்போது கண்ணி பார்ப்பாங்க. கண்ணியில் பார்த்த போகும்போது ஒரே நாளில் செவ்வாய் மிதுனத்துக்கு போவார். அதே நாளில் கம்ப்ளீட் சுக்கிரன் கன்னிக்கு வருவார். ஏன் அப்படின்னா, ராகு கேது உட்காந்துருப்பார். கேதுவோட சுக்கிரன் உட்கார்ந்தா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஒன்றாகாது, மதம் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த செவ்வாயை பார்க்கும்போது தான் என்ன தூங்கின்னு இருக்கேன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுப்பான், த்ரிஃப்ட்டு. அப்போ தான் கேது முழிச்சுன்னு அப்படியா அப்படின்னு பார்க்கும். ஸோ இதை மாதிரிலாம் ஒரு கிரகநாதர்கள் இப்படி இருக்காராங்கன்றதுக்காக வேண்டி நம்ம ஒதுங்கி போக முடியாது. எல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. அதனால் அது பிரகாரம் நம்ம இயங்க முடியும். அதுக்காக ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும். அப்படி கலைகள் ஆர்வம் இருந்தாலும், எல்லாத்துலையும் நல்லா இருந்தாலும், விருப்பம் இருந்தாலும் திகட்டி போயிடும் எல்லாம். ஒரு அலட்சிய பாவம் என்ன பெரிய இருக்க போகுது. இது மாதிரி கேது கொடுக்கும். சுக்கிராச்சாரியர் என்ன பண்ணுவார், செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் ஒரு அனுகூலம் நமக்கு என்னென்னா, ரசனைகளை அனுபவிக்க தெரியலன்னா மனுஷன் பிறக்கவே வேண்டாம் வாழ்க்கையில். அதுக்கு உண்டான ரசனைகளை கொடுத்து, அதை அனுபவிக்கூடிய சரீரத்தை கொடுத்து, அது சம்மந்த மாதிரி புத்தியை கொடுத்து, அதுக்கு தெரிந்த சிந்தனைகளை கொடுத்து செயலாற்றாமல் அது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி பண்ணுறதுக்கு செவ்வாய் மட்டும்தான் பண்ண முடியும். சனீஸ்வரன் துணை புரிவார். சனீஸ்வரன் பாத்திரம், செவ்வாய் பொருள்.
அழகாக சாப்பிட்றதுக்கு. அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் சனி ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணா இருக்குது. செவ்வாய் தன்னுடைய பார்வையை சுக்கிரனையும் கேதுவையும் பார்க்குறார். குரு தன்னுடைய பார்வையை கேதுவை பார்த்து தோஷம் போக்குறார். குருவனுடைய பார்வை சுக்கிரனுக்கு கண்ணிக்கு போன உடனே சுக்கிரனையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆக தோஷமற்ற இருந்து நீங்கி சோஷமற்ற ஒரு காலமாக இருக்கும்போது மனசு சுத்தமாக இருக்கும். தோஷம் போனாலே மனசு சஞ்சரிக்காது. கண்ணாவனான்னு புத்தி போய் அப்படி போய் இப்படி போய் அந்த அலட்டல் பண்ணி பயம், உச்சல், வேதனை, துக்கம் இதெல்லாம் காணாப்படும். இன்னும் இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் கிரக நிலை அப்படி இருக்குது. சந்தோஷமான காலம். எவ்வளோ காலம் அனுபவிக்கலான்றது இல்லை. எவ்வளோ அனுபவிச்சிங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, அனுபவிச்சிங்களா, கடன் தொல்லை எல்லாம் இருக்கா, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா, புதுசு புதுசாக இதாக வராமல் இருக்கா, இதெல்லாம் இந்த மாதத்தில் வராது. தெளிவாக இருப்பீங்க. தெளிவாக இருந்தாலே போதும் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில். அதனால் கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரனுடைய தொடர்பு இருக்கும்போது இதில் என்ன ராகு கேதுக்குள்ளே மாட்டின்ட்டு சனீஸ்வரன் பார்த்தா வெளில இருப்பான். சனீஸ்வரன் நிற்கிற கால் யாருன்னா சதயம், ராகு நிற்கிற கால்மான்னா உத்தரட்டாதி. இப்படியே போயிட்டு இருக்கு. 50-50 போயிட்டு இருக்கு. அந்த குரு வக்கரமான உடனே போச்சு ஆபத்து. என்ன பண்ண முடியும்? நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இதாக பிரச்சனை ஆகிடுறது. அது ஏன்னு தெரியல. நமக்கு வாழ்க்கையில் பொறுத்தவரை கஷ்ட நஷ்டங்களை வருவதுக்காக நம்ம எதுவும் பயப்படக்கூடாது, துணிஞ்சு இருக்கணும். நமக்கு ஏன் எப்படி இருக்குன்னா அங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நாசம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ செலவிக்கிறான். நமக்கு இங்கே கவர்மெண்ட்டு ஒரு இது போடுறதுக்கு ஓடு தண்டோ போகிறதுக்கு கூட பணம் இல்லை. அப்படி அது எப்படி இருக்கு? சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை ஊரில் பணம் அப்படி போகிறது. இங்கே நம்ம எல்லாம் கொடுத்து இருந்து நம்மளால் அனுபவிக்க முடியல, வசதி வாய்ப்பில் உண்டாக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. டிரான்ஸ்போர்ட்டு நாலேஜ் எல்லாம் ஃபெயிலியர். அதனால் இங்கே ஏன் அப்படி இருக்குது நம்ம எப்படி வழிவித்துறலையே தெரியல. அப்போ இந்த மாதம் நல்லா மூளை ஒர்க் பண்ணும். ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் ஏற்றம். ஏன்னா தட்சிணாயன புண்ணியத்தில் நலம் காமிச்சு சூப்பராக இருக்கும். இதில் பார்க்குறது வாழ்க்கை உலகத்தில் வாழணும், நல்லா அனுபவிச்சு சந்தோஷமா வாழணும். நம்மளும் அனுபவிக்கிறோம், மற்றவங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறோம், எல்லாரும் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறது என்ன? சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது, துக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? உறவுகளை ஷேர் பண்றது, அது பகவானோட தொடர்பு கொண்டு செயல்படுறது. எல்லா தெய்வங்களும் நம்ம பாராட்டி அவங்க நம்ம கூட அனுபவிக்கிறதுனால நம்மளால காலத்தை ஓட்ட முடியுது. இல்லைன்னா வெளிநாடு மாதிரி தான் இருக்கும். மூட்டை மூட்டை பார்த்துட்டு இருக்கணும். அவ்வளோ படம் மூட்டை மூட்டையா இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஸோ இதுக்காக சொல்றேன்னா இந்த கிரக நிலையில பார்க்கும்போது இந்த மாதம் ஆவணி மாதம் சுக்கிரனால யோகம் வரும். இப்படி யோகம் வரக்கூடிய சுக்கிரன், சனீஸ்வரர், செவ்வாய், எல்லாம் புதன் எல்லாராலையும் யோகங்கள் வருது. சூரியன் அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு அவ்வளோதான், காலியான பர்செல்லாம் ஒப்பிக்கலாம். கடன் துவாரம் இருக்காதுன்னு அர்த்தம். பணம் அடைஞ்சி நமக்கு தேவையான அளவுக்கு ரொம்பிடுறது. 50 அது போதும். புதுசாக ரீஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். நமக்கு எப்போதுமே கடன் பற்றி பயப்படுறதே கிடையாது. ரொட்டேஷனுக்கு பணம் வந்தால் போதும். அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் பண்ணால் இருப்போம். அதனால் இந்த விதமான பார்க்கும்போது கிரகநிலை நன்னா இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்னா இருக்கிறதுக்கு சொல்கிறேன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க. மனசில் தெம்பு தெளிம்பு சந்தோஷம் வந்ததுனால உடம்பு நார்மலாகிடும். இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதனால் விபத்துகள் குறைச்சலாக இருக்கும். தேவையற்ற சஞ்சலமான புத்தி போய் போய் குடும்பத்தை பிரிக்காது. திருமண உறவுகள் நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லா இருக்கும். ஃபாதர் ரிலேஷன் நல்லா இருக்கும். குழந்தைகள் ரிலேஷன் நல்லா இருக்கும். எஜுகேஷன் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் யாரும் தலையிடாது இருந்தாலே போதும். சரி, இனி ஒவ்வொரு ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ஆவணி மாதம் ஒரே கொண்டாட்டம் தான். ஆவணி பிறந்தாச்சுன்னா கொண்டாட்டம் தான். ஏன் அப்படின்னா சனீஸ்வரர் அவர் தான் அனைத்து கர்மங்களுக்குமே பொறுப்பு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரு அவர் தான் அனைத்து காசுக்கு நமக்கு பொறுப்பு. காசு மட்டும் இல்லை, வெறும் காசு பணம் அந்தஸ்து எல்லாம் ஒன்றும் கொடுக்காது. அந்த சம்பந்தப்பட்ட வேலை நமக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களும் சௌபாக்கியங்களும் நமக்கு வந்தால் அனுபவிக்கிறது பெரிய நம்ம ஊரில் பெரிய இது. அதுதான் வாழ்க்கையே. அது இந்த மாதம் குடும்ப விருத்தி வரணும். வெறும் திருமணம், அது குடும்ப விருத்தி கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான ஒரு அந்தஸ்து இருக்கணும். இப்படியெல்லாம் பல விதங்கள். அதுதான் வீடு சொந்தமாக ஒரு குடிசையாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொந்தமாக வீடு, சொந்தமாக தோட்டம், சொந்தமாக கால்நடை, சொந்தமாக இது அப்படின்னு வியாபாரம், இப்படி சொந்தமாக இதோ போது பட்டு தொட்டி இந்த அளவுக்கு சொந்தமாக கோடவுன், டிஸ்ட்ரிபியூஷன், சொந்தமாக வண்டி ஓட்டுறது, காரு, லாஜிஸ்டிக் சர்வீஸ், சொந்தமாக ஏதோ பிஸ்னஸ் தொடர்புடைய சம்பந்தம், வியாபார தொடர்புடைய விஷயங்கள் முக்கியம் இல்லையா? வேளாண்மை முக்கியம். வெறும்னா போட்ட உடனே நெல்லெல்லாம் வந்துடாது. போட்டானே காய்கறி வந்துடுவது. ஈல்டு அது தந்தால் மண் கடலணும், கொள்ளணும், அதுக்கு உண்டா தண்ணி, வாய்க்கால் பாய்ச்சணும், அது தந்தால் இது உரங்கள், இது தனியாக இருக்குது. உழைப்பு, காற்று பூச்சி விட்டு வரான் பார்க்குறது,
திருடுகிடு பொல்லாப்பாக இருக்கிறது, பகையாளை பாக இருக்கிறது, எத்தனையோ இருக்குது. கால் அப்புறம் இந்த பருவம் அந்த பயிர் வரணும், பயிர் வந்த அப்புறம் அது பாழாகாத இருக்கணும், இத்தனை நேரம் செக்யூரிட்டி சேஃப்டி தொந்தரவு என்னென்னமோ இருக்குது. வாழையில் அது நல்ல பலன் கிடைக்கணும், அந்த குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஒரு விஷயம் எடுத்தார்னா அதில் வர ஈல்டு கொசம் தான் இருக்கும் விவசாயத்தில். ஆனால் அந்த ஈல்டு நிறைய வரணும், நன்னா இருந்தால் தான் விளைச்சலை பெருக்கிறதுக்கு உண்டான வழி பண்ண முடியும். விளைச்சல் என்ன தான் பெருக்க முயற்சித்தாலும் அது உள்ளது தான் கொடுக்க முடியும். செலவுகள் கண்ட்ரோல் பண்ணனா தகுந்த மாதிரி வியாபாரத்தில் முதலீடு அதிகமாக இருக்கணும். இதெல்லாம் இருக்குது, ஆளுகளை போட முடியாது இதுன்னு. ஸோ இதனையும் ஒரு விஷயம், ஒரு வேளாண்மை மற்றும் இல்லை கால்நடை ஜீவனம் அது பயங்கரமாக இருக்கும். அது இப்போ இருக்கிற நிலையில் கிராமத்தில் மட்டும்தான் வண்டி அதெல்லாம் இருக்கும், பட்டணத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இது இப்படிலாம் இருக்கும்போது வியாபாரத்தை மாடு இயற்கை ஸ்டாக் இந்த கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ கொள்றதோ எல்லாமே வரும்போது அது முன்னாடியில் வுட்டு ஒர்க்கில் அந்த மரம் ஒர்க்கெல்லாம் இப்போ இதெல்லாம் கேஸு இதெல்லாம் இதெல்லாம் அது வுட்டுக்கு வேலை இல்லாத போயிடுது. ஸோ அதெல்லாம் எத்தனையோ இருக்குது. பேப்பர் ஒர்க்ஸ் பயன்படும், பேப்பர் பயன்படுறதில்லை, வுட்டு பேப்பர் பண்ணுறது காகிதம் அதுவும் போயிடுது. ஏன்னா எல்லாமே நெட் ஒர்க்லேயே பண்ணி விடுறது ஒன்று எல்லாமே. ஸோ இதுவுமே பேப்பர் லெஸ்ஸாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணின்னு காலத்தை மாதிரி மாற்றிக்கணுன்னா நம்மளுடைய சம்பிரதாய சாஸ்திரங்களில் என்ன தெரியுமோ தொழில் இதுக்காக போய் அவங்க கல்லூரி வாழ ஸ்கூலு அது இது இன்ஸ்டியூஷனு தொழிற்பள்ளி எத்தனை பத்துக்கு போகிறான். பரம்பரையாக வந்தது அதை வச்சு பண்ணிட்டு தெரிஞ்சுப்பான். அது தகுந்த மாதிரி இது ஒரு பள்ளியிடம் பார்க்கும்போது அடிப்படையே மாறி போய்டுறது எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி தொழில் விளைச்சல் வரும், அது தகுந்த மாதிரிலாம் வரும். அந்த விளையம் ஒழிச்சு நீர் எல்லாமே மாறும், காட்டு நீர் எல்லாமே. அதனுடைய படிப்பு படித்து வேளாண்மை படித்து துறையை படித்து அப்புறம் வியாபாரம் பண்ணுறது உள்ள வயிறு என்னத்துக்கு ஆகும், வாழ்ந்தானம் இல்லை. ஸோ படிப்பு படிச்சிருந்தால் கூட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கூடயே அந்த இதெல்லாம் நடைமுறையில் ஃபேமிலியிலேயே வந்திருக்கு. அந்த தொடர்புடைய அந்த ஃபேமிலியில் பாரம்பரிய தொழிலை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறேன். குடும்பத்தில் மகரம் குடும்பத்தில் பிறந்தவளுக்கு பாரம்பரிய தொழில் நிச்சயம் நிறைந்த பேர் இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் பிறக்க மாட்டாங்க. ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு இந்த இன்னோவேட்டிவ் மோட்டில் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். காரணம் என்னென்னா உங்கள் சம்மந்தப்பட்ட மகரத்துக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன், 10ஆம் வீட்டு அதிபர் சுக்கராச்சாரியார். இந்த புதனும் சுக்கரம் இன்டிமேசி எப்போதுமே இருக்கிறதுனால எப்போதுமே உங்கள் கை அப்பராண்டதாக இருக்கும். ஆனால் நீங்கள் போட்டு சம்பாதிக்கிற வியாபார பொருளை உண்டாக்கின வியாபார பொருளை விற்று நிறைய சம்பாதிப்பாங்க, ஒரு உழைப்பே இல்லாமல். அந்த அறிவு உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் உங்கள் சம்மந்தப்பட்ட இனங்களே மொத்தமாக ஃபார்மிங் ஒர்க்கு அது இது பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு துறையை எடுத்துட்டிங்கன்னா குடும்பம் ஃபுல்லாக ஒற்றுமையாக இருந்த மட்டும் இல்லை, காசு உங்களுக்குள்ளே இருக்கும், வெளியில் நாசமாக போகாது. வெளியில் 4 பேர் ஏமாற்றி போனால் நல்லது தான் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் அவனுக்கு அந்த தொழிலினுடைய வலி தெரியாது. 4 காசு உண்டாக்குற கொண்ட தொழிலுடைய அவனுக்கு வலிமை எவ்வளோ இதுன்னு அந்த வேல்யூ தெரியாது. மார்க்கெட்டில் என்ன விலை போகிறதுனா மாதிரி நல்லா சம்பாதிக்கிறதே அப்பு கண்டு போவான்னு தெரியும். ஒரு விலையை தூக்கின்னு போவான் தவிர மார்க்கெட் தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி விலையை போட மாட்டான். அதுதான் பெரிய இது காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸில் தான் தவிர அந்த அரிசி சாப்பாடு அதுக்கு நமக்கு வயிற்றுக்கு எல்லோரும் வேணும், அதுக்கு போய் தூக்கின்னு இவ்வளோ விலைக்கு போகிறதுன்றது அர்த்தம் இல்லை. பருப்பு டால் இதெல்லாம் பார்த்தோன்னா வியாபார நோக்கத்தில் இஷ்டத்துக்கு வேல்யூ ஒரு மதிப்பு வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கொண்டு போகிறாங்க தவிர அது மக்களுக்கு பயன்படுத்தணுன்னா எப்படி இருக்கணும், பயன்பாடு இருக்கணும். நீ சாப்பாடு ஃப்ரீயாக போட வேணாம், இது ஓரளவுக்கு இருந்தால் போதும் அவங்க வயதே சாப்பிட்டுப்பாங்க. அது தகுந்த ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண தெரியாது, எப்படி வரும்? அதனால் நம்ம நாட்டில் எவ்வளோ இந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் ஒரு அபத்தமான ஒரு சிஸ்டத்தில் இருக்கனால எக்ஸ்ப்ளாய்டேஷன், அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி கூட அவன் டெவலப் ஆகலை. அதான் வேடிக்கை, அவனும் அப்படியே தான் இருக்கார். ஸோ அதனால் இந்த குறைபாடால் நம்மளால் நீக்க முடியாது, இயற்கை தான் பண்ணால் உண்டு. மொத்தம் டீம் ஒர்க்காக பண்ணியிருந்தாங்க. இதில் குடும்ப விருத்தி மாத்திரம் இல்லை, கைப்பொருள் வெளியில் போகாது, உங்களுக்குள்ளே இருக்கும். எல்லாமே ஆதாயங்கள்லாம் உங்களே வரும். நல்லா சந்தோஷம் வாழ முடியும். எல்லாருக்கும் என்ன விதமான எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற முடியும். இதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பணம் போடுறேன்னு நீங்கள் வேலைக்கு வந்தார்னா, கையெழுத்து வேலைக்கு வந்தார்னா
சாதிக்க முடியாது எதுவுமே வாழ்க்கையில், உங்களால் முடியாது. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா வேளாண்மை துறைக்கு லைஃப் ஸ்டாக்கு சொல்லி அந்த இது சொல்லி கால்நடை சம்மந்தப்பட்டது நல்லா டெவலப் ஆகணும். நகரத்துக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறது போய் குறைஞ்சிரும். வெளிநாட்டில் வேலை செய்ய போனீங்கன்னா ரொம்ப ஆபத்து தான். நான் சொல்கிறதுக்கு இல்லை, எதிர்பார்க்குற இனங்களில் பூர்த்தி ஆகாது, பெரிய கேப் வரும், அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில். அந்த இன்கம் இங்கே 4 மடங்கு பெருக்கிறது வசதி வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்துருக்கான். இந்த மாதத்தில் வெளிப்படையாக கொடுத்துருக்கான், அனுபவிக்கலாம். இதுக்காக வெளிநாடெல்லாம் நாசமாக்கிட்டு நமக்கு நல்லபடியாக கொடுக்கணும்னு ஆனால் அரசுகள் ஒத்துழைக்கவே இல்லை. அதுதான் பெரிய வருத்தம். அரசுகள் ஏன் சொன்னா தனித்தனி நாடாக தான் இருக்குது, பேர் தான் ஒரே நாடு பாரத. ஸோ அதனால் அரசுகள் ஒத்துழைக்கிற அளவுக்கு நமக்கு இல்லை. இந்த இருந்தாலும் எப்படி வாழணுமோ அதுதான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு வேண்டிய இன்கம் தாராளம் ஏர்ன் பண்ண முடியும், சம்பாதிக்கலாம், கொள்ளலாம். ஏதோ தகுந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில் அமைப்புகள் இப்படியே மாறுமா அப்படின்னு சொல்லும்போது மாற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கொடுத்துருக்கான். மாற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கொடுத்துருக்கனால அது மாறி இயற்கையாகவே மாறி வரக்கூடிய கட்டம் இது. அனுகூலமான ஒரு கட்ட காலம். 2ஆம் வீடு பொறுத்த வரைக்கும் அதே சனீஸ்வரர் உட்காந்துருக்கார், அங்கே உட்காந்து வக்கரமாக உட்காந்துருக்கார். சனீஸ்வரர் வக்கரமானால் அமோகமாக எல்லாம் வரும்னு நினைக்காதீங்க. சனீஸ்வரர் வக்கரமானால் உள்ளதும் போய் தொலைக்கும், அந்த சாமர்த்தியம் நமக்கு வராது. அந்த அழுத்தமான திறமை வலு இதையும் தாங்கும் இதயம் சனீஸ்வரனுக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு கட்ஸு உடம்பில் வரணும்னா சனீஸ்வரன் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் வலு ஏந்திட்டு போயிட்டானா நம்மளை காலவாரி விட்டுருவாங்க, ஆபத்தான விஷயம். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சனீஸ்வரனை பார்த்தா வேறு நாட்டு சளி இருக்குங்க, அவனு இல்லைன்னா ஓச்சு சரியமே நோய் வாட்சின்னு தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவு தான் இருக்குதான், ஒதுக்கிடுவாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன், சனீஸ்வரன் முக்கியமான பாட்டு மட்டும் இல்லை, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சனீஸ்வரன் இல்லை சந்திரன் சப்தமாதிபதி, அவரை யாரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணும்னா குருவால் ஆதாயம் கிடைக்கும், புதனால் ஆதாயம் கிடைக்கும், உங்களாலேயே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். 2-12 2ஆம் வீட்டு அதிபர் சனி. அதுக்காக உங்களாலே ஆதாயம் கிடைக்கிறதுனால தான் அந்த வீட்டு 2ஆம் கும்பத்தில் சனீஸ்வரன் உட்காந்துருக்கார் மகரத்துக்கு. சூரியன் டைரெக்டாக தொடர்பு கொள்கிற சப்தமத்தை 8ஆம் வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கு. சூரியனுக்கு 8ஆம் வீடு 7ஆம் வீடு நமக்கு கணக்குக்காக தான் போட்டிருக்கோம். சூரியனை இது பார்க்கணுன்றக்க 2ஆம் வீட்டில் உட்காந்து சனீஸ்வரன் நேரடியாக பார்க்குறார். வக்கர நிலையில் எனக்கு காப்பாற்றுறது யாரும் இல்லையா, நான் இப்படின்னு கேட்டானே, கர்மங்களுக்கு நான் தான் பொறுப்பு, என்ன முடக்கி போட்டால் நான் எப்படி பண்ணுறது, கர்மங்கள் வினைகள் பூமியில் இந்த கர்மம் இல்லைன்னா இந்த வெறும் சாப்பிட தூங்கி சம்பாதி எத்தையோ கொள்ள அடிச்சு இப்படி வேணால் வாழ்ந்து இப்படி என்ன இருக்கலான்றது வெளிநாட்டு சம்மந்த விஷயம், நமக்கு சம்மந்தங்கள் அது. ஆனால் இங்கே இப்படி தான் பணத்தை முதலாக இல்லை, உழைப்பு முதலாக வச்சு இந்த உழைப்பு மற்றவங்களுக்கு பயன்படணும், எல்லாம் பண்ணணும், 4 பேர் வாழ நம்மளும் வாழ சமுதாயத்தில் வகை இறையன் தொடர்போடு வாழணும். அந்த சம்பிரதாயங்கள்லாம் மாறாமல் அதை அனுபவிச்சிருக்கு. அதான் நம்ம லைஃபே அதான். பிஆர் ஃபார் அனுபவிக்கிறது, சம்பிரதாயங்களில் மொழி பகவானோடு அனுபவிக்கிறது. அது சித்தம் சனீஸ்வரனுக்கு மட்டும்தான், மகரம் கும்பத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை ஈடுபாடு கொடுத்துருப்பார் பகவான். அதனால் அது சொன்னாமல் சூரியனை எதிர்கொண்டு நேரடிக்கு சப்தமத்தில் உட்காந்து பார்க்குறது, அதாவது கும்பத்துக்கு சப்தமாக இருக்கிறது, மகரத்துக்கு அஷ்டமமாக இருக்கிற வீட்டில் சொல்லக்கூடிய சூரியனுடைய வீடு. சூரியனோடு சுக்கிரன் உட்காந்துருக்கார். சுக்கிரனுடைய அஷ்டமத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் என்ன 2ஆம் வீட்லேயும் பார்க்குறதுனால பிரச்சனை இல்லை. சப்தமத்தில் சுக்கராச்சாரியார் மகரத்துக்கு பூர்வ புண்ணிய அதிபதி, அதனால் அவர் அஷ்டமத்தில் உட்காரலாம். அவரே பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியார் 10ஆம் வீடு கர்மஸ்தானாதிபதி, மகரத்துக்கு கும்பத்துக்கு 9ஆம் வீடு அதிபதி. ஸோ 9 தொடர்பு சம்பந்தப்பட்டவர் தான் அவருக்கு கைவரு. சனீஸ்வரருக்கு 2 வீடு இருக்குது, எல்லாருக்கும் 2 வீடு. ஆனால் பக்கத்து வீடு யாருக்கா இருக்குமா, அதான் சனீஸ்வரர் மட்டும். ஆனால் அவருக்கு 2 வீடு கிடையாது, ஒருத்தருக்கும் சூரியன் தன் ஒரே வீடு தான், பக்கத்து வீடு. இது நேருக்குன்னு எதிர்மா இருக்கக்கூடாதுன்னா உலகமே கர்மத்திலே இருக்காது, அனுபவிச்சுட்டே போடுவான். சூரியன் சப்தம் எதிர்வது இருந்தான்னா போகபாக்கியில் முடிச்சு வளர்ந்து போயிட்டு பெரிய லெவலுக்கு போடுவான். போய் அனுபவிக்கிறதுக்கு பதில் மற்றவங்க கோட்டை விட்டுருவாங்க. அதனால தான் 2 பக்கத்தை வச்சா தான் ஒரே கர்மங்கள் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும், முட்டாளாக்கப்படுறது, பாழாயிடும். அது மாதிரி அமைப்பு இல்லை. அந்த மாதம் ஃபுல்லாக சிறப்பாக இருக்குது. ஸோ மகரத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நிறைய ஹெல்ப் பண்ணுறார், உதவி செய்கிறாரு. புதன் நேரம் 6ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு நினைக்காதீங்க. முதலீடு சம்பந்தப்பட்ட அதிபர் உங்களை பொறுத்த வரைக்கும் புதனும் பாக்யாதிபதி.
6, 9 5ஆம் வீட்டு மகரத்து அதிபதி சுக்கிரனாக இருக்கார். அவர் அருமையாக வந்து அட்டமத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. என்ன பண்ண முடியும்? 6ஆம் வீட்டு அதிபதி புதன் ஆனவர் உட்காந்து செஞ்சால் முடியும். ஸோ புதன் எல்லா காலத்துலையும் ஹெல்ப் பண்ணுவார். மறைமுகத்துக்கு சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலுமே புதன் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் இல்லை, சைலண்ட் டிசைடர். அதனால் அழகாக பண்ணி கொடுத்து சாதிச்சு கொடுக்குறார். கவலைப்பட தேவையே இல்லை. முதலாளி நன்னா இருந்தால் உழைப்பாளி நல்லபடியாக செஞ்சு கொடுத்தான்னா அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். முதலாளியே ஒரு போகஸாக இருந்தான்னா என்ன தான் உழைச்சாலும் பணம் வேறு எங்கேயோ போட்டு இவனுக்கு உள்ளதும் இல்லாத போய்டும். இதெல்லாம் நிறைய இருக்குது விஷயங்கள்லாம். இங்கே வந்து என்னென்ன அனுகூலமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அனுகூலமாக சனீஸ்வரர் எல்லா காலத்துலையும் எல்லாருக்கும் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது செய்யறதுக்கு யார் இருக்காங்கன்னா லார்டு புதன் சொல்லக்கூடிய புதன் சுக்கிரனும் கூட ஹெல்ப் பண்ணாத இருக்க மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது இல்லை. அந்த அளவு ஹேண்டில் பண்ணி செவ்வாய் ஹேண்டில் பண்ணி காரியம் செஞ்சு கொடுக்குறார். ஸோ அத்தனை விஷயங்களில் ஒரு அணித்தரமாக இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் அலட்டிக்காமல் அருமையாக அனுபவித்து சந்தோஷமாக வாழ்க்கையில் எதிர்பார்த்தெல்லாம் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இல்லாமல் முடிக்கக்கூடிய காலத்தை சொல்லி வாழ்த்து அமைகிறேன்.